டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். மனிதர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாக்கி உள ரீதியாக வளப்படுத்துகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பலர் இதை கேட்டு சில வினாக்களை தொடுக்கிறார்கள். மிக முக்கியமாக இன்று சமுதாய ரீதியாக, குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை தீர்ப்பதற்கு சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஒரு சரியான பயிற்சியையும் வலுவூட்டல்களையும் வழங்க வேண்டும். ஆக அதற்கு முக்கியமாக இந்த அறநெறி கல்வி பற்றி கூறுங்கள். உண்மையாக இந்த தொடர் அதில் மிக முக்கியமான எண்ணக்கருக்களை கூற வேண்டிய இன்ற காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையில 1989 ஆண்டுக்கு பின்னர் அந்த பாடசாலையில சமய கல்வி மிகச்சிறந்த முறையில இலங்கையில அது பின்பற்றப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்த அறநெறி பாடசாலைகளை உருவாக்கி எல்லா மதங்களும் பௌத்தம், இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்கள் உருவாக்கி இந்த பிள்ளைகளுக்கு சரியான நல்வழிப்படுத்துதல். அப்ப அதனுடைய நோக்கங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மிக முக்கியமாக இந்த சரியான அற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுகின்ற அனுபவங்களை வழங்குதல். ஒவ்வொரு சமயமும் அந்த அனுபவங்களை வழங்க வேண்டும். ஆக இங்க முக்கியம் மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கடவுளுக்கு சேவை செய்வதற்கான வழிமுறைகள் பல அருளாளர்களினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறுவர்களை, இந்த மாணவர்களை, அறநெறி கல்விக்கு வருகின்ற மாணவர்களை வழிப்படுத்தல் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அதிலே அவர்களுடைய கடமை என்னென்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும், பெற்றோர் பணிந்து நடக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும், பக்தி, இறைவன் மீது நம்பிக்கை, அடுத்தது ஒழுக்கம், மிக முக்கியமானது. இந்த பண்புகளை இந்த பிள்ளைகளூடாக வழங்குதல். அப்ப பாடசாலையில சமய கல்வி அது இலங்கையில கொஞ்சம் தவறாக போகுது. ஒரு போட்டி கல்வியாக பாடசாலை கல்வி, பரீட்சை மைய கல்வியாக போகுது. அறிவார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுனால அறநெறி கல்வி முழுவதுமே அனுபவங்கள் மூலம் வழங்குகின்ற அற்புதமான கல்வியாக பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆக இந்த எல்லா சிறுவர்களுக்கும் அவர்களது எண்ணம், சொல், செயல் தூய்மையாக இருப்பதற்கான முன்னுதாரணம். அப்ப அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக இருப்பார், பெற்றோர்கள் முன்னுதாரணமாக இருப்பார்கள். உலகிலோர் நேர்மயமான ஒரு நன்மை செய்கின்ற, மற்றவர்களுக்கு உதவுகின்ற, மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான ஆன்மீக சக்தியை வழங்குகின்ற ஒரு நிறுவனங்களாகத்தான் இந்த அறநெறி கல்வி பாடசாலைகளும் அறநெறி கல்வியும் திகழ வேண்டும். இது சரியாக திகழ்ந்தால் இந்த பிள்ளைகள், எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் ஒரு ஒழுக்கமுள்ள, ஊழலற்ற ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குகின்ற தலைவர்களாக, நல்ல மக்களாக, அதாவது எங்களுடைய நாட்டிலே வன்முறைகள் அற்ற சூழல் உருவாவதற்கு இந்த அறநெறி கல்வியை சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஊட்டி வருகின்ற பொழுது, அது எங்களுடைய பண்டிகைகளாக, எங்களுடைய கோயில் திருவிழாக்களாக, பல்வேறு விழாக்களாக கொண்டாடுகின்ற பொழுது பிள்ளையினுடைய நல்ல நடத்தை விருத்தியாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த மிக முக்கியமான பாடசாலை கல்விக்கு புறம்பான மிக உயர்ந்த விழுமியங்களை எடுத்து காட்டுகின்ற இந்த அறநெறி கல்வியினுடைய நோக்கங்களை எல்லோரும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருமே உங்கள் வீட்டிலும், ஆசிரியர்கள், அதிபர்கள், பாடசாலையிலும், சமூகத்திலும் இதை விதைக்க வேண்டும். ஆக இந்த சோசலைசேஷன், சமூகமயமாதல் மூலமாக ஒரு நல்ல எதிர்கால சந்ததியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.